Hi everyone, welcome to Radina Quants. Guys, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 30 days ஸ்டடி பிளானர் பார்த்துட்டு இருக்கோம் இங்கிலீஷ்க்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம நவுன் அண்ட் ப்ரொனவுன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்றத நான் இதை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நவுன் ப்ளஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்க எல்லா டாபிக்ஸ் அண்ட் தென் அதனோட எரர்ஸ், அப்புறம் எக்ஸாம் டாபிக்ஸ், இது கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் குவான்ஸ் அதில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சப்ஜெக்ட் வந்து இருக்கும். ஸோ இதில் மேம் வந்து A to Z சீரீஸாக உங்களுக்கு எல்லாமே இந்த எல்லா டாபிக்ஸும் இதில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. டாபிக் வைஸ், டைப் வைஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி கோர்ஸ் சக்ஸஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி இங்கிலீஷ் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இங்கிலீஷ்க்கு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் சீரீஸ், குவிசஸ், பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் ஆகும். அதே மாதிரி பேங்கிங் இங்கிலீஷ்க்குமே பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? இது ஆல்ரெடி இந்த கோர்சஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம என்ன கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நவுன் அண்ட் ப்ரொனவுன். ஆல்ரெடி நவுன்னா என்ன, நவுன்லேருந்து எரர்ஸ், எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம்ல எப்படி கேட்டிருக்காங்க அந்த எரர்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் தென் ப்ரொனவுனுக்கும் அதே மாதிரி ப்ரொனவுன் பேசிக்ஸ் அண்ட் தென் எஸ்எஸ்சி எக்ஸாம்ல அண்ட் பேங்க் எக்ஸாம்ல எரர்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம அட்ஜெக்டிவ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ்க்கு இங்கிலீஷ் வந்து ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா சேனலும் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சேனல் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதில் வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்னுமே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். எடிட்டோரல்ஸ், 120 கிராமர் ரூல்ஸ், ரூட் வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வரும். சரிங்களா? நிறைய வீடியோஸ், பிவைக்யூ செஷன்ஸ் நிறைய கொண்டு போயிருக்கோம். எஸ்எஸ்சி வீடியோஸும் நிறைய இருக்குது, பேங்கிங் வீடியோஸும் நிறையவே இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த சேனல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் நம்ம ஆப்லேயும் வந்துட்டு கோர்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம ஆட்ஜெக்டிவ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம எந்த ஆர்டரில் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நவுன் முடிச்சாச்சு, ப்ரொனவுன், ஆட்ஜெக்டிவ், நெக்ஸ்ட் ஆட்ஜெக்டிவ், வெர்ப், ஆட்வெர்ப். ஸோ ஓகே, இது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நவுன் அண்ட் ப்ரொனவுன் இது வந்து முடிஞ்சு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஆட்ஜெக்டிவ். இந்த ஆட்ஜெக்டிவோட டெஃபினேஷன் பாருங்க. நீங்க இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிக்கும்போது இதனோட டெஃபினேஷன் இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு நவுன்னே எடுத்துட்டீங்க அப்படின்னா நவுன்ல வந்துட்டு டெஃபினேஷன் படிக்கணும், டைப்ஸ் படிக்கணும், ரூல்ஸ் படிக்கணும். இதே தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லக்கூடிய எல்லா டாப்பிக்கும் இதே தான் உங்களுக்கு இதில் வந்து கவர் ஆகும். சரிங்களா? இந்த ஃபார்மேட்ல நீங்க படிக்கும்போது டைப்ஸ், ரூல்ஸ் எல்லாமே கிளியரா புரியும், கன்ஃபியூஷன் ஆகாது. எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலுமே வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த ஆட்ஜெக்டிவ் அப்படின்றதுல டெஃபினேஷன் பாருங்க. இட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன் ஆர் ப்ரொனவுன். இட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன் ஆர் ப்ரொனவுன். இங்க இருக்குதா? இட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன் ஆர் ப்ரொனவுன். ஏன் வந்து இந்த சாப்டர் வந்து தேர்டா இருக்கு, மூணாவதா இருக்கு அப்படின்னா இந்த டெஃபினேஷன் பாருங்க, நவுனையோ ப்ரொனவுனையோ. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கணும்? ப்ரொனவுனை பத்தின ஐடியாஸும் நமக்கு இருக்கணும், நவுன் ரிலேட்டடான ஐடியாஸும் நமக்கு இருக்கணும். இது தெரிஞ்சிச்சுனாதான் இங்க இந்த ஆட்ஜெக்டிவ் எப்படி இந்த நவுன் அண்ட் ப்ரொனவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்றத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ எதனால இந்த ஆர்டர்ல நான் லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது காரணம் இதுதான். ஓகேவா? ஸோ இது நீங்க ஒவ்வொரு சாப்டர் அடுத்தடுத்து நீங்க படிக்கும் போது உங்களுக்கு அப்பதான் வந்து புரியும், ஏன் இந்த ஆர்டர் படிக்கிறோன்றதும் உங்களுக்கு அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ ப்ரொனவுன்ல என்ன பார்த்துருந்தோம்? நவுனை ரீப்ளேஸ் பண்ணதுன்னு பார்த்துருந்தோம். அப்போ நவுன் அப்படின்றது ப்ரொனவுனுக்கு முன்னாடி தான் நம்ம ஃபர்ஸ்ட் தான் அதை படிச்சிருக்கணும். அப்போ நவுன்னா என்னன்றது நம்ம லேர்ன் பண்ணாதான் ப்ரொனவுன் அப்படின்றது நவுனை எப்படி அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸ் நடக்குதுன்றது நமக்கு அப்போ புரியும். நெக்ஸ்ட் ஆட்ஜெக்டிவ் அப்படின்றது நவுனையும் ப்ரொனவுனையும், ஒரு நவுனையோ இல்லை ஒரு ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப்னா என்ன, மிகைப்படுத்தி எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறதுக்கு நேம் தான் இந்த ஆட்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நவுன், செகண்ட் வந்து ப்ரொனவுன்,
தேர்ட் வந்து adjective. ஓகே, இந்த adjective தான் நீங்க டீடைலா பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. ராம் இஸ் அ கிளவர் பாய். ராம் இஸ் அ கிளவர் பாய். ஸோ பாருங்க, இங்க ராம் அப்படின்றது என்ன? சப்ஜெக்ட். இந்த ராம் அப்படின்றது எதுல வருவாங்க? நவுன்ல வருவாங்க. நவுன்ல எதுல வருவாங்க? நேம் ஆஃப். நவுனோட டெஃபினேஷன் என்ன கைஸ்? A noun is the name of a person, place, thing, idea, quality படிச்சோமா? ஸோ நேம் ஆஃப் அ பர்சன். இந்த பர்சன்ல தான் யார் வருவா? இந்த நவுன் வரும், இந்த ராம் வருவாங்க. நவுன்ல பர்சன்ல இந்த ராம் வராங்க. ஓகேவா? பர்சன்லேயே இவங்க எதுல வருவாங்க? மேஸ்குலின் ஜெண்டர். மேஸ்குலின் ஜெண்டர்ல இந்த ராம் வருவாங்க. ஓகேவா? ஸோ ராம் இஸ் அ கிளவர் பாய். ராம் அப்படின்றது ஒரு பாய். இந்த ராம் எப்படி இருக்காங்க அப்படின்னா கிளவரா இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ்ல என்ன மீன் ஆகுதுன்னா, இந்த கிளவருங்கிறது தான் ஆட்ஜெக்டிவ். இந்த கிளவருங்கிறது தான் இந்த ஆட்ஜெக்டிவ். இந்த ஆட்ஜெக்டிவ் என்ன பண்ணுது? அந்த ராம் ஆகிய அந்த பையனை வந்து மீன் பண்ணுது. அந்த பாய், அந்த ராமுங்கிற பையன் எப்படி இருக்கான், என்ன மாதிரியான ஒரு பையன் அப்படின்றது மீன் பண்றது தான் இந்த ஆட்ஜெக்டிவ். இந்த ராம்ன்றது என்ன மாதிரி ஒரு பையன் அப்படின்னா, ராம் இஸ் அ கிளவர் பாய். அந்த நவுன் மிகைப்படுத்தி சொல்றது இல்லையா, ஹீ இஸ் அ பாய் நம்ம சொல்லிடலாம். அந்த பாய் எப்படியாப்பட்ட பாய் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது தான் அந்த ஆட்ஜெக்டிவ். ஹீ இஸ் அ கிளவர் பாய். ஹீ இஸ் அன் இன்டெலிஜென்ட் கை. ஹீ இஸ் அன் ஹேண்ட்ஸம் கை. அந்த மாதிரி அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ற வேர்ட்ஸ் தான் வந்து இந்த ஆட்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ ராம் இஸ் அ கிளவர் பாய். நெக்ஸ்ட் பாருங்க, நிவேதா. நிவேதா இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். நெக்ஸ்ட் வந்து நிவேதா. நிவேதா எதுல வருவாங்க? நவுன்ல வருவாங்க. நவுன்ல பர்சன்ல வருவாங்க. பர்சன்லயும் எதுல வருவாங்க? ஃபெமினைன் ஜெண்டர். ஃபெமினைன் ஜெண்டர் படிச்சோம் இல்லையா? ஃபெமினைன் ஜெண்டர்ல இவங்க வருவாங்க. நிவேதா இஸ் அ பியூட்டிஃபுல். இந்த கேர்ள் என்ன மாதிரியான கேர்ள் அப்படின்னா பியூட்டிஃபுல் கேர்ள். இந்த பியூட்டிஃபுல்ங்கிறது தான் ஆட்ஜெக்டிவ். இது என்ன பண்ணுது? அந்த நவுன் எப்படியாப்பட்ட நவுன், எப்படி இருக்கு அந்த நவுன் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணி பேசுறதுக்கு நேம் தான் இந்த ஆட்ஜெக்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இட் வாஸ் அ டெலிஷியஸ் ஃபுட். இட் வாஸ் அ டெலிஷியஸ் ஃபுட். இந்த ஃபுட் எப்படி இருக்கு? ஃபுட்டுங்கிறது இதுல வரும், நவுன்ல திங்ல வரும். நவுன்ல திங்ல வரும். ஓகேவா? இந்த நவுன், இந்த ஃபுட் அப்படின்ற நவுன் எப்படி இருக்கு, அந்த ஃபுட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா டெலிஷியஸா இருக்கு. இந்த டெலிஷியஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்ஜெக்டிவ். ஓகேவா? இட் வாஸ் அ டெலிஷியஸ் ஃபுட். அந்த ஃபுட் எப்படி இருக்கு? டெலிஷியஸா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், இட் இஸ் அ ரெட் ஆப்பிள். இட் இஸ் அ ரெட் ஆப்பிள். ஆப்பிள் நிறைய ஆப்பிள்ஸ், ரெட் ஆப்பிள், கிரீன் ஆப்பிள், நிறைய சைஸஸ், வெரைட்டிஸ், கலர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுல எந்த ஆப்பிள், என்ன மாதிரியான ஆப்பிள் அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்றது பாருங்க, ரெட். இட் இஸ் அ ரெட் ஆப்பிள். இந்த ரெட் வந்து ஆட்ஜெக்டிவ். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஆல் கலர்ஸ், சைஸ், ஷேப், ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே எதுல தான் வரும்? ஆட்ஜெக்டிவ்ல தான் வரும். பிகாஸ் இதெல்லாம் என்ன பண்ணும்? ஒரு நவுனை எப்படி இருக்கு, என்ன மாதிரி கலர்ல இருக்கு, என்ன மாதிரி சைஸ்ல இருக்கு, என்ன மாதிரி கலர்ஸ், ஷேப்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றது எது? இந்த ஆட்ஜெக்டிவ் தான். ஓகேவா? ஸோ இந்த ஆட்ஜெக்டிவ் என்ன பண்ணுது? ஒரு நவுனையோ ப்ரினவுனையோ, இங்க வந்து என்ன இருக்கு பாருங்க, இங்க நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த இட் அப்படின்றது என்ன? ப்ரினவுன். இட் எல்லாமே எதுல பார்த்தோம்? ப்ரினவுன்ல பார்த்தோமா? இந்த ப்ரினவுன் தான் இந்த ஃபுட் அப்படின்றது இந்த இட்டை தான் மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரினவுன் எப்படி இருக்கு, இந்த நவுனை எப்படி இருக்குன்னு சொல்றது இந்த ஃபர்ஸ்ட் 2 சென்டென்ஸும் நவுனை மீன் பண்ணுது. இந்த செகண்ட் 2 சென்டென்ஸும் ப்ரினவுனை மீன் பண்ணுது. ஓகே, ஒரு நவுனையோ இல்ல ஒரு ப்ரினவுனையோ என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத மிகைப்படுத்தி ஒரு டிஸ்கிரைப் பண்ணி பேசுறதுக்கு நேம் தான் இந்த ஆட்ஜெக்டிவ். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இதுதான் வந்து ஆட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஆட்ஜெக்டிவ்ல வேற என்னெல்லாம் வருது அப்படின்னா, ஆட்ஜெக்டிவ் எதெல்லாம் நம்ம ஆட்ஜெக்டிவ்ஸ் சொல்லலாம் அப்படின்னா கலர்ஸ், சைஸ், ஷேப், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ். ஸோ இப்போ இந்த ஒரு கலர் இருக்குன்னா நம்ம எதை வந்து நம்ம கலர்ல மீன் பண்ணுவோம்? இப்போ ஒரு நோட், ஒரு ஹியூமன், ஒரு புக்ஸ், இல்லை ஒரு ட்ரீ, நம்ம ஒரு ட்ரெஸ் எது எடுத்துக்கிட்டாலும் அது என்ன கலர்ல இருக்குன்னு நம்ம மீன் பண்ணுவோம் இல்லையா? அப்ப அது எந்த கலர்ல இருக்குன்னு நம்ம சொல்றது, நம்ம அதுன்னு எதை சொல்லுவோம்? ஒரு நவுனை தான் நாங்க மீன் பண்ணுவோம். ஒரு பர்சனை சொல்லலாம், ஒரு திங்க சொல்லலாம், ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லலாம்,
ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே என்ன சொல்ல முடியும், ஒரு நவுனை தான் நம்ம அந்த கலர்ல மீன் பண்ண முடியும். அது இந்த கலர்ல இருக்கு, அது அந்த கலர்ல இருக்கு, ரெட் கலர், கிரீன் கலர் இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே என்னன்னா ஒரு நவுன் எப்படி இருக்கு அப்படின்றத மிகைப்படுத்துறதுக்கு இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுல கலர் பாருங்க, மஜந்தா, நேவி ப்ளூ, மரூன், எக்ஸாம்பிள் நிறைய கலர்ஸ் இருக்கு. நான் இங்க ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கேன். ஸ்கை ப்ளூ, ஆரஞ்ச். ஸோ இது எல்லாமே கலர்ஸ். இது எல்லாமே எது மீன் பண்ணும், ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். இது எல்லாமே ஆட்ஜெக்டிவ். இந்த ஆட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்க சைஸ். சைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டைனி, ஸ்மால், ஹியூஜ், ஷார்ட், மீடியம். ஓகேவா? இட் இஸ் அ ஹியூஜ் பில்டிங். இட் இஸ் அ ஹியூஜ் பில்டிங். ஸோ இப்போ இந்த பில்டிங் எப்படி இருக்கு, இந்த பில்டிங்ன்றது என்ன, இட்ஸ் அ நவுன். இட்ஸ் அ ப்ரொனவுன். அந்த பில்டிங் எப்படி இருக்கு, ஹியூஜ், பெரிய பில்டிங். இட்ஸ் அ ஹியூஜ் பில்டிங். இந்த ஹியூஜ்ங்கிறது தான் என்ன, ஆட்ஜெக்டிவ். இந்த ஆட்ஜெக்டிவ் என்ன பண்ணுது, அந்த நவுன், அந்த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. அது எப்படி இருக்கு அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? சேம் அதே மாதிரி எல்லா சைஸஸ்க்கும் அதே மாதிரி வரும். டைனி, ஸ்மால், ஹியூஜ், ஷார்ட், மீடியம் எல்லாத்துக்குமே அது அப்படி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ஷேப். அதே மாதிரி ஓவல், ட்ரையாங்குலர், ரவுண்ட், ரெக்டாங்குலர், ஸ்கொயர். இட் இஸ் அ ஸ்கொயர் பாக்ஸ். அந்த பாக்ஸ் என்ன மாதிரியான பாக்ஸ்னா ஸ்கொயர் ஷேப்டு பாக்ஸ்னு கூட சொல்லலாம். ஸ்கொயர் ஷேப்டு பாக்ஸ். ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா இட்ஸ் அன் ஆட்ஜெக்டிவ். இது வந்து ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாமே எதில் தான் வரும், ஆட்ஜெக்ட்ல தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க ஃபீலிங்ஸ். ஆங்க்ரி, சேட், ஸ்வீட், ஃபன்னி, ஹாப்பி. இட் இஸ் அ ஃபன்னி மூவி. he is very funny. It's a very funny அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே இந்த ஆட்ஜெக்டிவ்ஸ்ல தான் வரும். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் வரும் பாருங்க, கலர், சைஸ், ஷேப், ஃபீலிங்ஸ் எல்லாமே ஆட்ஜெக்டிவ்ஸ்ல வரும். இது எல்லாமே எதை டிஸ்கிரைப் பண்ணும், ஒரு நவுனையோ இல்லை ஒரு ப்ரினவுனையோ டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எக்ஸாம்ல எதுல இருந்து ஆட்ஜெக்டிவ்ல மெயினா கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். நிறைய எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் ரெண்டுலையுமே ஆட்ஜெக்டிவ்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து எரர்ஸ்ல உங்களுக்கு எரர்ஸ் இல்லை ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில்லப்ஸ் இதுலலாம் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வருது ஆட்ஜெக்டிவ்ல இருந்து கேட்குறாங்க அப்படின்னா ஆட்ஜெக்டிவ்ல இந்த பார்ட்ல இருந்து இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது பாருங்க பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், ஒரு பர்சனை ஒரு சிங்கிள் என்டிட்டியை நம்ம டைரக்டா அது வந்து நம்ம மீன் பண்ணும்போது பாசிட்டிவ் டிகிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் சிங்கிள் என்டிட்டிக்கு நம்ம அந்த பாசிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுவோம். கம்பேரிட்டிவ் டிகிரி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டூ பர்சன், டூ பீப்புளுக்கு நம்ம இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுவோம். கம்பேரிட்டிவ் அப்படின்னாலே ஒன்னுக்கும் இன்னொன்னுக்கும் இருக்கிற டிஃபரன்சஸ், கம்பேரிஷன் என்ன அப்படின்றத கம்பேர் பண்றது தான் இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி. ஓகேவா? சூப்பர்லேட்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா டூ பிளஸ், அதாவது நிறைய பேர்ல ஒரு 10 மெம்பர்ஸ் ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அதுல யாரு பெஸ்ட், ஸ்ட்ராங்கஸ்ட், ஃபைனஸ்ட், டீப்பஸ்ட், நோபிளஸ்ட் அந்த மாதிரி அதுல இருக்கிறதுலே இவங்க தான் அப்படின்னு நம்ம வந்து சூப்பர்லேட்டிவா பேசுறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து அந்த ஃபார்மேட்டுக்குள்ள இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாருங்க போல்ட், போல்டர், போல்டஸ்ட். ஸோ இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த கம்பேரிட்டிவ் டிகிரிஸ்க்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தேன் அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். போல்டர் தேன், வைசர் தேன், ஸ்ட்ராங்கர் தேன், டீப்பர் தேன், ஃபைனர் தேன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு என்னன்னா இந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணுவோம். THE, the strongest, the deepest, the noblest அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். போல்ட், போல்டர், போல்டஸ்ட். போல்ட், போல்டர், போல்டஸ்ட்.
noble, nobler, noblest, wise, wiser, wisest, strong, stronger, strongest, deep, deeper, deepest, fine, finer, finest, able, abler, ablest. ஓகேவா? ஸோ இந்த டேபிள் இது இங்கே நான் வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ஸில் நிறைய இருக்குது, நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, டைப்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை எல்லாமே லேர்ன் பண்ணும்போது தான் ஆட்ஜெக்டிவ்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும்போது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ ஆட்ஜெக்டிவ் அப்படின்றதுக்கு நம்ம பேசிக்காக என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போது எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாமில் எப்படி இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. when she went. கைஸ் இப்போ நம்ம பார்த்தாச்சு இல்லையா இந்த எரர்ஸ். இப்போ நான் இதில் ஒரு 10 கொஷின்ஸ் வச்சுருக்கேன். இந்த 10 கொஷின்ஸுமே ஆட்ஜெக்டிவ் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கும், வேற எந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச்சை வச்சும் இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்க்கும்போது எந்த எந்த இடத்துல எரர் இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு க்ளூ. ஏன்னா ஆட்ஜெக்டிவ் மீன் பண்ணி தான் இருக்கும் இந்த எரர் அப்படின்றது உங்களுக்கு இப்போ நான் ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துட்டேன் இல்லையா? ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே ஆட்ஜெக்டிவ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ நான் கொஷின்ஸை பார்க்கும்போது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் நம்ம ஒரு வேர்டையுமே தனியாக நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அது எந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வருது. இப்போ ஷீ அப்படின்னா ப்ரொனவுன், வெண்ட் அப்படின்னா வெர்ப், ஃபார் அப்படின்னா ப்ரப்போசிஷன், னா ஆர்டிக்கல், வாக். இங்கே வாக் அப்படின்றது வேர்ப்லேயும் வரும், நவுன்லேயும் வரும். இங்கே ஆர்டிகல்ஸ் முன்னாடி வந்ததுனால இது வந்து நவுன்ல தான் வரும். மறுபடியும் இங்கே வந்துட்டு என்ன சப்ஜெக்ட், இது வந்து நவுன். ஸோ குட் அப்படின்றது இட்ஸ் மாடல் வேர்ப். நாட், டேக் ஆஃப், இட்ஸ் அ ஃப்ரேசல் வேர்ப். ஹர் இதில் வரும் ஹர் ஸ்கார்ஃப், இது வந்து பொசசிவ் ஆட்ஜெக்டிவ். ஸ்கார்ஃப் இஸ் அ நவுன். because conjunction, it pronoun, இது வந்து helping verb, past form. too much windy. இந்த மாதிரி ஒரு வேர்டையுமே நீங்க அது எந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச்ல வருதுன்றது நீங்க ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சது அப்படின்னா ஸோ அங்க என்ன எரர் இருக்கு அப்படின்றத ஈஸியா இன்னும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் பாருங்க. when she went for a walk, Maya couldn't take off her scarf because it was too much windy. When she went for a walk, Maya couldn't take off her scarf because it was எப்படி இருக்கு சென்டென்ஸ் பாருங்க. இதுவும் பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷன் தான் பேசுறாங்க. ஓகேவா? பிகாஸ் இட் வாஸ் டூ மச் விண்டி. இந்த மாதிரி டூ மச் இந்த மாதிரி வரும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. டூ மச் வர்சஸ் மச் டூ. டூ மச் வர்சஸ் மச் டூ. இந்த டூ மச் எங்க யூஸ் பண்ணணும், மச் டூ எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இந்த மச் டூ மச்க்கு அப்புறம் இந்த டூ மச்ன்ற வேர்டுக்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா ஒரு அன்கவுண்டபிள் நவுன் வரணும். அதுவே மச் டூக்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா ஒரு ஆட்ஜெக்டிவ் வரணும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். Don't drink too much. Don't drink too much. அப்படி இல்லைன்னா there is too much water in the pond. இது உங்களுக்கு புரியும் தான் நினைக்கிறேன். There is too much water in the pond. பாண்ட்ல நிறைய வாட்டர் இருக்கு. டூ மச் அப்படின்னா அதிகமா
அதிகமா இருக்கு, அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம டூ மச் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த டூ மச் வாட்டர், வாட்டர் அப்படின்றது என்ன, இட்ஸ் அ நவுன். அஃப்கோர்ஸ் இது வந்து என்ன, அன்கவுண்டபிள் நவுன். இது நம்ம கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா, இட்ஸ் அன்கவுண்டபிள் நவுன். இந்த மாதிரி அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி நம்ம இந்த டூ மச் யூஸ் பண்ணணும். ஓகேவா. அதுவே இந்த மச் டூ, மச் டூ எங்க எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹலோ, மச் டூ எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா மச் டூ பிளஸ் ஆட்ஜெக்டிவ், மச் டூ பிளஸ் ஆட்ஜெக்டிவ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க. English grammar is not much too difficult. English grammar வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்லாம் இல்லை, ஈஸி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கிலீஷ் கிராமர் இஸ் நாட் மச் டூ டிஃபிகல்ட். ஸோ இந்த மச் டூக்கு அப்புறம் டிஃபிகல்ட் அப்படின்றது என்ன, ஆட்ஜெக்டிவ். ஸோ இந்த மச் டூக்கு அப்புறம் ஒரு ஆட்ஜெக்டிவ் வரணும், இந்த டூ மச்க்கு அப்புறம் ஒரு அன்கவுண்டபிள் நவுன் வரணும். ஓகேவா. ஸோ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. டூ மச் விண்டி, கொஸ்டின்ல பாருங்க, பிகாஸ் இட் வாஸ் டூ மச் விண்டி. டூ மச்க்கு அப்புறம் என்ன வரணும், அன்கவுண்டபிள் நவுன் வரணும். இங்க விண்டின்னு இருக்கு இல்லையா, விண்டுங்கிறது என்ன, விண்ட் இஸ் அ நவுன். இது கூட நம்ம ஒய் ஆட் பண்ணா அது என்ன ஆயிடும், அதாவது நவுன்ல இருந்து தான் ஆட்ஜெக்டிவ் வரும் இல்லையா. ஸோ இப்போ இந்த விண்டி அப்படின்றது ஆட்ஜெக்டிவ், விண்டி அப்படின்றது என்ன, ஆட்ஜெக்டிவ். ஓகேவா. ஸோ இப்போ இந்த விண்டி அப்படின்றது இங்க ஆட்ஜெக்டிவா இருக்கு அப்படின்னும் போது அப்ப இங்க என்ன வந்திருக்கணும், ஆட்ஜெக்டிவா இருக்கு அப்படின்னும் போது என்ன வந்திருக்கணும்னா இங்க என்ன இருக்கு பாருங்க, மச் டூ தான் வரணும். விண்டி அப்படின்றது ஒரு ஆட்ஜெக்டிவா இருக்கு, ஆட்ஜெக்டிவா இருக்கும்போது என்ன வரணும் அப்படின்னா மச் டூங்கிறதா வரணும், இங்க டூ மச் வரக்கூடாது. ஓகேவா. ஸோ மச் டூ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ when she went for a walk, Maya couldn't take off her scarf because it was much too windy. Much too windy. ஓகேவா. ஸோ எந்த பார்ட்ல எரர் இருக்கு, ஸோ சி பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. To me, it appears that anthropology is the more interesting of all the subjects. To me, it appears that anthropology is the more interesting of all subjects. இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லயே ஆந்த்ரோபாலஜி தான் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங், நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, மோர் தென் டூ, நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் மீன் பண்ணி இருக்கிறதுலயே இதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங் கைஸ், இதுக்கு என்ன மீனிங் நம்ம பார்த்தோம் இல்லையா, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், டூ பிளஸ் ஆல் த சப்ஜெக்ட்னும் போது இங்க ரெண்டு மீன் பண்ணல, ரெண்டுக்கு மேல டூ பிளஸ் இங்க யூஸ் பண்றாங்க. இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா டூ பிளஸ். அப்ப இந்த டூ பிளஸ்க்கு என்ன யூஸ் பண்ணணும், சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரினும் போது இங்க பாருங்க, த மோர் இன்ட்ரெஸ்டிங் வருமா, மோர் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், கம்பேரிட்டிவ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம், மோர் தேன் லெஸ் தேன் அப்படி. ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், த மோர் வரக்கூடாது, மோஸ்ட் யூஸ் பண்ணணும், தி மோஸ்ட். ஓகேவா. ஸோ இங்கே எந்த எரர் இருக்குன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி, இங்கே எரர், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன்ல இருந்து இந்த எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In the northern suburbs of Bangalore, home to the bulk of the information technology industry, the water crisis is even worse. So என்ன சொல்றாங்க, in the northern suburbs of Bangalore, home to the bulk of the information technology industry, the water crisis
வாட்டர் கிரைசிஸ் அப்படின்றது எப்படி இருக்கு, ரொம்ப வேர்ஸ்டா இருக்கு. இஸ் ஈவன் வேர்ஸ்ட், இஸ் ஈவன் வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன அப்படின்னா இந்த ஈவன் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க. ஈவனுக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும், ஈவனுக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணணும். கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணணும். அதாவது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் மோர் பியூட்டிஃபுல், ஈவன் பெட்டர். நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம், இதுக்கு அது ஈவன் பெட்டர், இட்ஸ் ஈவன் பெட்டர் டு டூ தட், இட்ஸ் ஈவன் பெட்டர் டு சூஸ் தட், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு அது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஈவன் பெட்டர், ஈவன் கிளீனர். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன மீனிங், பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஸோ மோர் பியூட்டிஃபுல் அப்படின்றது என்ன, கம்பேரிட்டிவ் டிகிரி. குட், பெட்டர், பெஸ்ட். ஆமா தானே கைஸ், குட், பெட்டர், தி பெஸ்ட். ஸோ இப்போ இது வந்து என்ன, கம்பேரிட்டிவ் டிகிரி. கிளீன், கிளீனர், கிளீனஸ்ட், தி கிளீனஸ்ட், கிளீன், கிளீனர், கிளீனஸ்ட். ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. இந்த மாதிரி ஈவனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க என்ன இருக்கு பாருங்க, வேர்ஸ்ட் அப்படின்றது வேர்ட் இருக்கு. வேர்ஸ்ட் எதுல இருந்து வந்துச்சு பாருங்க, இல், பேட். இது வந்து என்ன, பாசிட்டிவ், பாசிட்டிவ் டிகிரி. ஓகேவா? கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு என்ன வரும், வேர்ஸ், வேர்ஸ். அதுவே சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு worst, this is the worst performance அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி the worst. worst அப்படின்றது இங்க சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இங்க ஈவனுக்கு அப்புறம் நம்ம ஜெனரலா என்ன யூஸ் பண்ணணும், கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணணும். ஸோ இங்க worst வராது, worse, even worse, WORSE தான் வரும். ஓகேவா? பிகாஸ் ஈவனுக்கு அப்புறம் நம்ம ஜென்ரலாவே என்ன யூஸ் பண்ணணும், ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்ணணும். சூப்பர்லேட்டிவ் டிகிரியோ பாசிட்டிவ் டிகிரியோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த நார்தர்ன் சபர்ப்ஸ் ஆஃப் பெங்களூர், ஹோம் டு த பல்க் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி, த வாட்டர் கிரைசிஸ் இஸ் ஈவன் வர்ஸ். ஓகேவா? ஸோ எந்த பார்ட்ல எரர் இருக்கு, பி பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The food in the new eatery is much best than the one in RK Puram. இங்க என்ன பண்றாங்க, கம்பேர் பண்றாங்க, இதை விட அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. கைஸ் இப்ப நம்ம ஈவனுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி, ஈவனுக்கு என்ன பார்த்தோமோ சேம் அதே மாதிரி மச்சுக்குமே என்ன பண்ணணும்னா, மச்சுக்குமே என்ன பண்ணணும்னா ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். மச் பெட்டர் தென், மச் பெட்டர் தேன். ஓகேவா? சேம் அதே மாதிரி மச், மச் டாலர் தேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்னன்னா இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த மச்சுக்கு அப்புறமும் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்ணணும். இங்க என்ன இருக்கு பாருங்க, பெஸ்ட்ன்னு இருக்கு. பெஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும், தி பெஸ்ட், த பெஸ்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்க என்ன இருக்கு, த ஃபுட் இன் த நியூ ஈட்ரி, நியூ ஈட்ரி இருக்க ஃபுட் வந்து மச் பெட்டர் தேன் தி ஒன் இன் ஆர்கே வரும். ஆர்கே வரத்துல இருக்கிற ஃபுட்டை விட இங்க நியூ ஈட்ரியில் இருக்க ஃபுட் வந்து பெட்டர், மச் பெட்டர், மச் பெட்டர், ஃபார் பெட்டர், ஈவன் பெட்டர் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த வேர்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்ணணும். இங்க பெஸ்ட் வரக்கூடாது, இங்க என்ன வந்திருக்கணும், பெட்டர், மச் பெட்டர் தேன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. He is as hardworking, if not rich, than his childhood friend. இப்போ நம்ம பாசிட்டிவ் டிகிரிக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், பாசிட்டிவ் டிகிரிக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆஸ் பிளஸ் adjective பிளஸ் ஆஸ் யூஸ் பண்ணுவோமா. இங்க என்னன்னா he is as working, இங்க ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் வருது பாருங்களேன். இந்த மாதிரி அந்த இஃப் நாட் அந்த மாதிரி வரும்போது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த சேம் அந்த ஒரு பாசிட்டிவ் டிகிரி தான் சொல்றாங்க. he is
as hardworking, if not rich, than his childhood friend. அந்த ஒரு கம்பேரிஷன் தானே. அந்த கம்பேரிஷன்ல மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் இந்த அஸ் இங்க வந்துருச்சு, ஹார்ட் ஒர்க்கிங் ஆட்ஜெக்டிவ் வந்துருச்சு, மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அஸ்ஸை நம்ம இங்க ஆட் பண்ணிருக்கணும். ஸோ ஹி இஸ் அஸ் ஹார்ட் ஒர்க்கிங் ஆஸ், இஃப் நாட் ரிச், தேன் ஹிஸ் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஓகேங்க, ஆஸ் அப்படின்றது அஸ் வந்து இங்க வந்து மிஸ் ஆகுது. ஸோ ஹி இஸ் அஸ் ஹார்ட் ஒர்க்கிங் ஆஸ், if not rich, than his childhood friend. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. He failed to find out the problem. He failed to, he subject, verb, preposition, to அப்புறம் V1, find out, the solution noun, to all the problems despite his thoroughly study of the book. So இங்க என்ன இருக்கு பாருங்க, despite னா இருந்த போதிலும், in spite of, despite, in spite of equal to despite. of அப்படின்றது in spite க்கு மட்டும் தான் வரும், despite க்கு வராது. சோ அதுதான் in spite of equal to despite அப்படினா இது equal to இது. சோ இப்ப இந்த ofன்றது in spite க்கு மட்டும் தான் வரும், despite க்கு வராது. ஓகேவா? His thoroughly study of the book. நைஸ். இங்க பாருங்க, he failed to find out the solution. இதுல எந்த எரரும் இல்ல. to all the problems, all வந்ததுனால இங்க plural noun. ஓகேவா? despite இருந்த போதிலும், his அவங்களுடைய, hisக்கு அப்புறம் என்ன வரணும், his, her, my, our, your, their, இந்த மாதிரி possessive adjectiveக்கு அப்புறம் என்ன வரணும், ஒரு noun வரணும். ஓகேவா? ஒரு noun வரணும். in case இந்த ரெண்டு வேர்ட்ஸுக்கு இன் பிட்வீன்ல ஒரு வேர்ட் வருது, இந்த பொசசிவ் ஆட்ஜெக்டிவ்க்கும் இந்த நவுனுக்கும் இன் பிட்வீன்ல ஒரு வேர்ட்ஸ் வரணும் அப்படின்னா அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஆட்ஜெக்டிவா தான் இருக்க முடியும். பிகாஸ் அந்த ஆட்ஜெக்டிவ் தான் அந்த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணி பேச முடியும். ஓகேவா? ஸோ ஹிஸ் ஸ்டடிங்கிறது என்ன, நவுன் ஆஃப் த புக். ஓகேவா? ஹிஸ் தரவுலி ஸ்டடி, இங்க எனக்கு பாருங்க கைஸ், தரவுலின்னு இருக்கு. தரவுலி ly முடிஞ்சா அது என்ன, ly முடியும் போது அது என்ன, இட்ஸ் an adverb. adverb நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை, இனிமேதான் adverb வரும். ஓகேவா? ஸோ இங்க நவுன் இருக்கு. ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒரு ஆட்ஜெக்டிவ் தான் இங்க வேணும். அந்த ஆட்ஜெக்டிவ் எப்படி இருக்கணும்னா ly இங்க வரக்கூடாது. தரோ ஸ்டடி. இப்ப நம்ம எக்ஸாம் படிக்கும் போது, எக்ஸாம் வரும்போது என்ன சொல்லுவோம், தரோவா படிச்சிட்டியா அப்படிதான் நம்ம கேட்போம். ஸோ இப்ப அந்த ஸ்டடி எப்படி இருக்கணும், தரோவா, கம்ப்ளீட், தரோ ஸ்டடி. தரவுலி இல்ல, தரவு ஸ்டடி. தரவு அப்படின்றது என்ன, கம்ப்ளீட், கம்ப்ளீட்டா முடிச்சாச்சா. தரவு which means complete, கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சாச்சா அப்படிங்கறத மீனிங். தரவுலின்றது adverb. தரவுலின்றது adverb, தரவுங்கிறது adjective. அந்த adjective தான் ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேவா? சோ இந்த பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. These sort of businessmen have secured their dividends by hook or by crook, so they deserve no attention. நீங்க ஆன்சர் பார்த்தனே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்களேன், these அப்படின்றது என்ன, demonstrative pronoun. ஓகேவா? ஸோ இந்த this, that, these, those வேர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நீங்க this, that, these, those. ஸோ இது ரெண்டு நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, this that இருக்கு இல்லையா, இந்த திஸ்ஸையும் தட்டையும் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஒரு சிங்குலர் நவுனுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தீஸும் தோஸும் ப்ளூரல் நவுனுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இங்க என்ன இருக்குன்னா, இங்க தீஸ் அப்படின்றது ப்ளூரல் நவுனுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இங்க இருக்கு. பட் ஆனா இங்க என்ன இருக்கு பாருங்க, சார்ட் அப்படின்றது சிங்குலர் நவுனுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ சார்ட், டைப், கைண்ட். அதே மாதிரி சார்ட்ஸ், டைப்ஸ், கைண்ட்ஸ்.
வகைகள். இது எல்லாமே என்னன்னா வகைகள். இந்த மாதிரியான பிசினஸ் மேன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தே செக்யூர் தேர் டிவைடன்ஸ் பை ஹூக் ஆர் பை க்ரூக். ஸோ அதனால ஸோ தே டோன்ட் டிசர்வ் எனி அட்டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு சிங்குலர் என்டிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணணும், இது ப்ளூரல் என்டிட்டிக்கு யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த சிங்குலர் என்டிட்டிக்கு தான் இந்த திஸ் தட்டு யூஸ் பண்ணணும், இந்த ப்ளூரல் என்டிட்டிக்கு இந்த தீஸ் தோஸ் யூஸ் பண்ணணும். பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த தீஸ் தூக்கி இந்த சார்ட்டுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, மாத்தி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ராங். ஸோ அங்க என்ன வந்திருக்கணும்னா இங்க சார்ட், திஸ் சார்ட் ஆஃப் பிசினஸ்மென் அப்படின்னா திஸ், இங்க சார்ட் அப்படின்னா இங்க திஸ் வந்திருக்கணும், இல்ல இங்க தீஸ் அப்படின்னா இங்க சார்ட்ஸ் வந்திருக்கணும். இந்த வகையான அப்படின்னு அவங்க மீன் பண்றாங்க அப்படின்னா these வரக்கூடாது, இங்க this sort of. ஓகேவா? this sort of businessmen have secured their dividends by hook or by crook, so they deserve no attention. so இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு. ஓகேவா? so இது மூணுமே சிங்குலர் ஃபார்முக்கும் இது மூணும் ப்ளூரல் ஃபார்முக்கும் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க. Though the emperor encountered much followed issues in his regime, yet he abided by the path of truthfulness and honesty. இங்க என்ன இருக்கு பாருங்க. though அப்படின்றது என்ன? இட்ஸ் a conjunction. இருந்த போதிலும் though the emperor encountered much followed issues, much followed இல்ல guys, much issues மட்டும்தான். much issues in his regime. much issues in his regime, yet he abided by the path of truthfulness and honesty. இங்க ஒரு கான்செப்ட் என்னன்னா மெனி இருக்கு இல்லையா, மெனி நம்ம எங்க யூஸ் பண்ணணும்? மெனி இட்ஸ் ஃபார் கவுண்டபிள் நவுன். எதெல்லாம் உங்களால கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுமோ அதெல்லாம் நமக்கு வந்து மெனி யூஸ் பண்ணணும். அந்த கவுண்டபிள் அப்படின்றது எப்படி வரும்னா ப்ளூரல் நவுன். கவுண்ட் பண்ணி நிறைய நவுன்ஸ் தான் நம்ம கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். அந்த கவுண்ட் பண்ணி நிறைய நவுன்ஸ் நம்ம சொல்லும் போது அந்த நவுன் எப்படி இருக்கும்னா ப்ளூரலா இருக்கும். சேம் அதே மாதிரி மச் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு அன்கவுண்டபிள் நவுன், ஒரு அன்கவுண்டபிள் நவுனுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு அன்கவுண்டபிள் நவுனுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு அன்கவுண்டபிள் நவுன் எப்பயுமே நம்ம அதை எதை டிஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னா சிங்குலர் நவுனா தான் அதை டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகேவா? அன்கவுண்டபிள் நவுன் வந்து எப்பவுமே சிங்குலர் நவுனா தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இங்க பாருங்க, மச் இஷ்யூஸ். ஸோ இங்க என்ன இருக்குன்னா மச் இஷ்யூஸ் இருக்கு. இஷ்யூஸ் அப்படின்றது என்ன? இட்ஸ் அ ப்ளூரல் நவுன். ஸோ ப்ளூரல் நவுன் நம்ம இட்ஸ் கவுண்டபிள். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்? மெனிக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஸோ இங்க மச் வரக்கூடாது, மெனி இஸ் த ரைட் ஆன்சர். Though the emperor encountered many issues in his regime, yet he abided by the path of truthfulness and honesty. Okay, so many much வரக்கூடாது, many தான் வரணும். next question பாருங்க. all the reporters dress in black were called upon stage to share their views on self-employment and job crisis. இங்க என்ன இருக்கு பாருங்க. all the reporters, இங்க சப்ஜெக்ட் எது வரைக்கும் இருக்குன்னா இங்க பாருங்க, all the reporters dress in black, இது வரைக்குமே சப்ஜெக்ட் தான். இங்க இருக்கு பாருங்க helping verb, இதுதான் வந்து verb, helping verb, மெயின் verb இங்க இருக்கு நமக்கு. ஓகேவா? இப்போ இது வரைக்குமே என்ன மீனிங்னா all the reporters dress in black வரைக்குமே சப்ஜெக்ட். ஸோ அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா பிளாக் கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. பிளாக் கலர்ல வியர் பிளாக் ட்ரெஸ். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு என்ன மீனிங்னா இங்க என்ன வரும் அப்படின்னா இங்க பாருங்க ட்ரெஸ் அப்படின்னு வருது. ஆக்சுவலி கைஸ் இப்போ இடி முடியுது இல்லையா, பிளேயிங் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், அது verb.
அதுவே ஒரு சிலது ஈடில முடிகிற ஆட்ஜெக்டிவும் இருக்கு. அதே மாதிரி ஐஎன்ஜில முடிகிற ஆட்ஜெக்டிவ் இருக்கு. எல்லா ஐஎன்ஜியும் வேர்ப் கிடையாது, ஐஎன்ஜில ஆட்ஜெக்டிவ்ஸும் முடியும். அப்ப இதுக்கு என்ன மீனிங்னா இந்த ஆட்ஜெக்டிவ்ஸ்க்கு அப்புறம் என்ன வரணும், நவுன் வரும். அப்புறமா முன்னாடியே வந்து நவுன் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாருங்களேன், brokenன்றது verb மாதிரி இருக்கா, பட் broken door, cooked food, சமைத்த உணவு, cooked food, cleaned room, இந்த மாதிரி ஈடில முடியுது, இது verb இல்ல. இந்த மாதிரி ஒரு நவுன் அது மீன் பண்ணும்போது இது வந்து adjective. ஓகேவா? அதே மாதிரி ஐஎன்ஜில முடியும் பாருங்க. ஐஎன்ஜில என்னன்னா ரன்னிங் வாட்டர், ஷைனிங் ஸ்டார்ஸ், இது இங்க verb இல்ல, இட்ஸ் an adjective. ஷைனிங் ஸ்டார்ஸ். ஸ்லீப்பிங் பேபி, the baby is sleepingனா அது வேற, பேபி தூங்கிக்கிட்டே இருக்கு. ஸ்லீப்பிங் பேபினா தூங்குற பேபி அப்படின்னு அர்த்தம். அந்த பேபியை வந்து ஒரு adjective டிஸ்கிரைப் பண்றோம். ஸோ இது வந்து என்னன்னா adjective, இது வந்து என்னன்னா adjective. ஓகேவா? அதே மாதிரி all the reporters dressed, இங்க dress வரக்கூடாது, இங்க என்னன்னா dressed in black, they wear in black. ஓகேவா? so all the reporters dressed in black were called upon stage to share their views on self employment and job crisis பத்தி பேசுறதுக்காக அவங்கள வந்து கூப்பிடுறாங்க ஸ்டேஜ்க்கு. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல எரர் இருக்கு. ஸோ ஆட்ஜெக்டிவ் நம்ம இவ்வளோ டீப்பாக லேர்ன் பண்ணும்போது தான் அந்த எரர்ஸ் என்ன அப்படின்றது நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கைஸ். இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க், இது ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். இதை கமெண்ட் செஷனில் இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத 10க்கு என்ன வரும், அங்கே என்ன எரர் இருக்கு அப்படின்றத நீங்கள் ராங் ரைட் இப்படி கூட நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. இப்படி வரக்கூடாது, இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஆட்ஜெக்டிவ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓரளவு உங்களுக்கு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வேர்ப் செஷனில் பார்க்கலாம். ஸோ நமக்கு ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகான் சேனலும் இருக்கு, நமக்கு ஆப்பும் இருக்கு. எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸ் போத் சேனல் அண்ட் ஆப் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் த செஷன். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.